ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பலவீனம் வெளிப்படும். 2 கால்களும் செயல்படாத ஒரு மனிதன், ஆனால் வாட்டசாட்டமான தோற்றமுடையவன். இந்த மனிதன் ஒரு நாற்காலில் அமர்ந்திருந்தால் பார்ப்பவர்களுக்கு எந்த வேறுபாடும் தெரியாது. ஆனால் எழும்பி நடக்க முற்பட்டாலோ நடக்க இயலாமல் விழுந்து விடுவான். ஆம், கால்களை உபயோகப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் போதுதான் பலவீன நிலை வெளியரங்கமாகும். இது போலவே நம்முடைய பொறுமைக்கும் சாந்த குணத்திற்கும் எதிராக சோதனையான விஷயங்கள் வரும்போதுதான் நாம் எந்த அளவிற்கு ஆவிக்குரிய பலத்துடன் விளங்குகின்றோம் என்பது தெளிவாகும். சில நேரம் அவசரப்பட்டு அடாத வார்த்தைகளை எல்லாம் கக்கி விடுகின்றோம். சில வேளை நாம் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை காண்பிக்க பேரளவில் பிரயாசப்படுகிறோம். அங்கே காற்றிலே பறக்கும் பதர்களைப் போல நம்முடைய ஆவிக்குரிய நற்குணங்கள் பறந்து போகின்றன. ஏன் இப்படியாக நாம் விழுந்து விடுகின்றோம்? சூழ்நிலைகள் அல்ல, பிற மனிதர்கள் அல்ல, நாம் ஆவிக்குரிய நற்குணங்களை வெளிப்படுத்துகின்ற நிலையில் கால்கள் செயல்படாத பலவீனர்களாக உள்ளோம். அதுவே காரணம். சாதாரண சூழ்நிலையில் நற்குணம் நிறைந்தவர்கள் போல காட்சியளிக்க முடியும். ஆனால் அந்த காட்சி பொய்யானது என்பதை சோதனையான நேரங்கள் விளக்கிவிடும். சோதனை வருகின்ற போதும் மனநிலைகளை பிறர் காயப்படுத்தும் போதும் நம்மால் நிற்க முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனவே சில நேரங்களில் தேவ பயமில்லாத சிலரை கொண்டும் வித்தியாசமான சில சூழ்நிலைகளை கொண்டும் நம்மை தேவன் சோதித்து நம்முடைய பலவீன நிலைகளை நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பளிக்கின்றார். நம்முடைய கோபம் சார்ந்த செயல்களுக்கும் எரிச்சல்களுக்கும் சகிப்புத்தன்மை இழப்புகளுக்கும் பிறர் நடந்து கொண்ட விதங்களும் பிறருடைய வார்த்தைகளும் காரணம் என்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. பிறர் நடந்து கொண்ட விதங்களால் நாம் நமக்குள் குணாதிசய நிலையில் எவ்வளவு வலிமையோடு இருக்கின்றோம் என்பதே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சிந்தனைக்கு, இறை பண்புகளை இதயத்தில் வளர்க்க விரும்பாதவனின் இறை நம்பிக்கை எவ்வளவு வளர்ந்தாலும் பலன் தராது. இறை பண்புகளை இதயத்தில் வளர்க்க விரும்பாதவனின் இறை நம்பிக்கை எவ்வளவு வளர்ந்தாலும் பலன் தராது.